வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ரெசார்ட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். சப்ஜெக்ட் கோட் என்ன பார்த்தீங்கன்னா CCW332 யூனிட் 1 to 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா வீடியோலையும் சொல்றது தான். அதாவது நம்ம வீடியோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்க ஃபாலோ பண்றதா இருந்தா, நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே நீங்க படிக்கணும். இப்போ நம்ம 3 கொஸ்டின் கொடுத்தா அது 3மே நீங்க படிக்கணும். அதுல 3ல 1 படிக்கிறது அப்படிலாம் இருந்ததுன்னா இந்த வீடியோ ஃபாலோ பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் 1 to 5 யூனிட்ல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான். இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நான் சொல்லும் போது அப்போ வந்து நீங்க டாபிக் இருக்கிற சப் டாபிக்ஸ் எல்லாமே படிக்கணும், சரிங்களா? இப்போ என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு டாபிக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ட்டு ஒரு டாபிக் கொடுக்குறேன்னா, அந்த டாபிக் இருக்கிற சப் டாபிக்ஸ்னா எதெல்லாம் சொல்றேன் பார்த்தீங்கன்னா, டெஃபினிஷன்ஸ், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், ஃபியூச்சர்ஸ், இல்லை ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் இருந்தாலும் சரி, அந்த மாதிரி அந்த டாபிக் இருக்கிற எல்லா ஃபர்தர் சப் டாபிக்ஸையும் படிக்கிறது தான் கம்ப்ளீட் டாப்பிக்கையும் படிக்கிறது சொல்கிறேன், சரிங்களா? அதான் சப் டாபிக்ஸையும் சேர்த்து படிங்கட்டு சொல்கிறேன். இப்போ யூனிட் 1 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காம்பனன்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளானிங் அண்ட் கிரியேஷன், கண்டென்ட் மார்க்கெட்டிங், இதெல்லாம் தான் உங்களுக்கு யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் வரும். யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா SEO ஸ்ட்ராட்டஜி, ஆன் பேஜ் டெக்னிக், ஆஃப் பேஜ் டெக்னிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னால் நீங்கள் வந்து எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு முன்னாடி அது ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு போகிறது தான் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்வேன். அதனால் நீங்கள் அதுதான் படிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. நான் சொல்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறது வந்து நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த கொஸ்டினை கன்ஃபார்மாக ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. அதுமாதிரி 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்குற டாபிக்ஸில் ஒரு 70% ஆஃப் 2 மார்க்ஸ் கவர் ஆயிரும். அது போக உங்களுக்கு ஒரு 30% ஆஃப் 2 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி நீங்கள் படிக்கலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காலேஜ் இன்டர்னல் எக்ஸாம்ஸ்க்குலாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாட்டியும் உங்கள் ஸ்டாஃப்ஸ் ஏதாவது டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் படிக்கிறத வச்சு உங்களுக்கு மீதி 30% ஆஃப் 2 மார்க்ஸ் கவர் ஆயிரும். 70% ஆஃப் 2 மார்க்ஸ்னால் ஒரு 7 2 மார்க்கு நான் சொல்கிறதுலே நான் கொடுக்குற டாபிக்ஸ் படித்தாலே ஒரு 7 2 மார்க்ஸ் நீங்கள் எழுதிடலாம். ஒரு 3 2 மார்க்ஸ் மட்டும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபர்தராக உங்கள் இன்டர்னல் எக்ஸாம்ஸ், உங்கள் ஸ்டாஃப்ஸ் கொடுத்த டாபிக்ஸு அதை வச்சு நீங்கள் ஒரு 3 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? இப்போ யூனிட் 3 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் இமெயில் மார்க்கெட்டிங், லீட் ஜென்ரேஷன், அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டகிரேட்டிங் இமெயில்ஸ் வித் சோஷியல் மீடியா அண்ட் மொபைலு, அப்புறம் மொபைல் இன்வென்ட்ரி, லொக்கேஷன் பேஸ்ட், கான்டெக்ட் பேஸ்டு, சரிங்களா? அதுக்கப்புறம் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா சேனல்ஸ், லெவரேஜிங் சோஷியல் மீடியா சேனல்ஸ் ஃபார் பிராண்ட் கன்வர்ஷன் அண்ட் பஸ், இது எல்லாமே நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அண்ட் சேனல் அட்ரிபியூஷன் அனாலிட்டிக்ஸ், அதுக்கப்புறம் 8 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆட்வேர்ட்ஸ், இமெயில், மொபைல், வெப் அனாலிட்டிக்ஸ் இதெல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. இதான் உங்களுக்கு யூனிட் 1 to 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ண வச்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். இல்லை நம்ம சேனலுக்கு நீங்கள் மெம்பர் கூட ஆகி சப்போர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னும் சந்திப்போம். நன்றி.